ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 480 இது எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்து 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அந்த 2மே நல்லா இருந்தது. அந்த 2ல் ஏதாவது ஒன்று வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வேறு மாதிரி அடிச்சுட்டு போயிட்டேன்னா இங்கே ஏபி பாருங்கள் 90 ஏபி 90 அதை திருப்பி நமக்கு ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 0-9 அடிச்சுன்னா கரெக்டாக 2 வாரம் கேப்பு. இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 0-8 அதை திருப்பி நமக்கு ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0-8ன்னு அடிச்சிருப்பான். ஏபி எடுத்து ஏசியில் அடிக்கிறான். இதுதான் பேட்டர்னு. இப்போ திருப்பி இங்கே ஏபி வந்து 0-4 அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து 40 சொல்லி அடிச்சிருந்தா கரெக்டாக 2 நாள் கேப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 46 அதை எடுத்து நம்ம ஏசியில் 46 வரும்னு சொல்லியிருந்தேன். இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 அதுக்கு வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்போது 456 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏபி எடுத்து ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏசி எடுத்து ஏசிலே வந்து அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 460 அதுதான் ஒரு நம்பர் பாக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணி 456 சொல்லி பாக்ஸில் போட எதிர்பார்த்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்க 048 எடுத்து அவன் பாக்ஸ் போட்டான். நம்ம இந்த நம்பரை எடுத்து பாக்ஸ் போட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் அந்த நம்பரை எடுத்து கரெக்டாக பாக்ஸ் போட்டு முடிச்சிட்டான். ஓகே முடிஞ்சது. இப்போது இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கே 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் 736 இன்றைக்கி வரலாம் நாளைக்கும் ட்ரை பண்ண சொல்லி அது நாளைக்கும் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 72 ஏபி 72 அதை திருப்பி நமக்கு 27 சொல்லி அடிச்சுருந்தா கரெக்டாக ஒரு நாள் ஒரு வாரம் கேப் விட்டு ஏபி 72 திருப்பி 27 அடிச்சிருந்தா இங்கே 37 அதை திருப்பி நமக்கு 73 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 75 அடுத்த நாள் பாருங்கள் ஒரு நம்பரை கம்மி பண்ணி 74 சொல்லி அடிச்சிருந்தா இங்கே 37 ஒரு நம்பரை கம்மி பண்ணி 36 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி 36 அடிச்சோன்னா ஒரே நம்பர் 736 அதை நாளைக்கும் வச்சுக்கோங்க சப்போர்ட்டுக்கு. ஓகே நாளைக்கு இன்னொரு கெஸ்ஸிங் ஸ்ட்ராங் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபி 82 நல்லா இருக்குது. எதுக்காக மட்டும் பாருங்கள். நம்ம வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுற நம்பரு அது கொஞ்சம் இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுக்கு மட்டும் சின்ன டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அடிச்சுட்டு வரேன் எப்படின்னா இங்கே ஏபி பாருங்கள் 19 அடிச்சிருப்பான். ஜூலை மாதம் 12 ஏபி வந்து பார்த்திங்கன்னா 19 அடிச்சிருப்பான். அந்த 19 திருப்பினா 91 அடுத்த நாள் பாருங்கள் ஏபி ஒரு 91 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா அதே சேம் ரூட்டை ஒன்று அடிச்சுட்டு வரேன். என்னென்னா 19 அது திருப்பி 91 அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 16 அதை திருப்பி 61 சொல்லி அடிச்சிருப்பான். அங்கே என்ன பண்ணியிருக்கான் மட்டும் பாருங்கள் 19 ஓகேவா ஏபி வந்து 19 அதை திருப்பி 91 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். இந்த ஏபி வந்து பார்த்திங்கன்னா 91 அடிக்கும்போது பிசி பாருங்கள் 12 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா அதே தான் இங்கே ஏபி வந்து 16 அந்த 16 திருப்பி இங்கே 61 சொல்லி அடிக்கும்போது இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 12 அங்கே வந்து பார்த்திங்கன்னா 19 திருப்பி 91 அடிக்கும்போது 912 இங்கே 16 திருப்பி 61 அடிக்கும்போது 612 பிசி வந்து பார்த்திங்கன்னா காமனாக 12 வச்சு முடிச்சிருந்தா இந்த 12 அடிக்கும்போது அடுத்த நாள் பாருங்கள் பிசி ஒரு 82 முடிச்சிருந்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 12 அடிக்கும்போது அடுத்த நாள் பிசி ஒரு 82 சொல்லி கரெக்டாக முடிச்சிருந்தான். ஓகேவா இப்போது நாளைக்கு என்ன வரப்போகுது மட்டும் பார்த்துக்கோங்க எப்படின்னு இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 19 அதை திருப்பி இங்கே 91 சொல்லி அடிச்சிருந்தா அடுத்த நாள் ஏபி வந்து பார்த்திங்கன்னா 68 அப்போ அந்த 68 ஒரு நாள் விட்டு பாருங்கள் 86 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்கள் 86 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 16 அது திருப்பி 61 அடிக்கும்போது இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 28 அந்த 28 திருப்பி நமக்கு ஏபியில் வந்து 82 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே சேம் ரூட் அடித்தானாக்கா நாளைக்கு ஏபி வந்து 82. ஓகேவா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக எதுவுமே மிஸ் ஆகலை கரெக்டாக கொண்டு வரான். அப்போ ஏபி வந்து 82 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நாளைக்கு ஏபி 82 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிக்கோங்க. மிஸ் ஆக வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்துக்கோங்க. அது மட்டும் காரணம் இல்லை இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா ஏபி 82க்கு நம்ம ஏற்கனவே இந்த ரூட் ஒன்று கொடுத்துருந்தா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எப்படின்னா இங்கே பிசி பாருங்கள் 75 பிசி 75 அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி ஏபியில் வந்து 76 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக வந்து 4 கணக்கில் கரெக்டாக அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிசி வந்து பார்த்திங்கன்னா 69 அந்த 69 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 70 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக 4 கணக்கில் கரெக்டாகவே இருக்கும். ஏன்னா பிசி அங்கே என்ன அடிக்கிறானோ அதை ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி ஏபியில் அடிக்கிறான். அதுதான் பேட்டர்னு. அப்போது இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 05 அதில் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 06 அப்போ ஏபி வந்து 06 வரும்னு சொல்லி 060 இல்லை 600 வரும்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து பார்த்திங்கன்னா 06க்கு 60 சொல்லி அடிச்சிருந்தான். மூணாவது பேட்டர்ன் பார்த்திங்கன்னா திருப்பி அடிச்சிட்டான். 2 பேட்டர்ன் வரைக்கும் கரெக்டாக அடிச்சிருந்தான். 75க்கு இங்கே 76 அடிச்சிருந்தான். அடுத்து இங்கே 69க்கு 70 சொல்லி கரெக்டாக 2 பேட்டர்ன் கரெக்டாக அடிச்சிருந்தான். மூணாவது பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அடிச்சிட்டான். ஓகேவா இப்போ கிட்டத்தட்ட அதே சேம் ரூட்டு தான். அங்கே ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி அடித்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே அடிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 98
பிசி 98 அதை எடுத்து நமக்கு ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 98 சொல்லி அடிச்சிட்டாங்க. கரெக்டாக வந்து நாள் கணக்கு எண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அது வீக்லி சார்ட்லையும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? பிசி 98 அதை எடுத்து ஏபியில் 98 அடிக்கும் போது இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 82, அதை எடுத்து நாளைக்கு ஏபி வந்து 82 வரது வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாள் கணக்கு கரெக்டாகவே இருக்கும். அதுக்கும் இதுக்கும் சேம் நாள் கணக்கு தான். அது வீக்லியில் பார்த்தா கரெக்டாகவே இருக்கும். வீக்லி சார்ட்டில் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இது மிஸ் ஆக வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியுமே ட்ரை பண்ணிட்டு வரோம். நாளைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிக்கலாம். எப்படி மட்டும் பாருங்கள். இதே வீக்லி சார்ட் இதே பேட்டர்ன் தான் கொடுத்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 75க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 76 அடிச்சிருந்தா, இங்கே 69க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 70 சொல்லி அடிச்சிருந்தா, இங்கே 05க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி ஏபி வந்து 06 வரும் எதிர்பார்த்தோம். அதை 3ஆம் பேட்டர்ன் திருப்பியாக வந்து 60 சொல்லி அப்படியே அடிச்சுட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட அதே சேம் ரூட்டு தான். இது வந்து பார்த்து 2வது பேட்டர்ன் தான் மிஸ் ஆக வாய்ப்பு இல்லைன்னா. இங்கே பிசி பாருங்கள் 98, பிசி 98, அதை வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் ஒரு 98 சொல்லி அடிச்சிருந்தா, பிசி எடுத்து ஏபியில். இப்போது இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 82, அதை எடுத்து நமக்கு ஏபியில் ஒரு 82ன்னு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏபி வந்து 82 நல்லாவே இருக்குது. அப்படி 82 வந்தால் எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க, வரது வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணுற நம்பர் 820. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஏசி பாருங்கள் 29, ஏசி 29, ஒரு பிசி 29, அதுக்கு ஒரு ஏபி 29 குறையும். அது கரெக்டாக அதே டேட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஏபி 29 வச்சு முடிச்சிருப்பான். ஓகேவா? இங்கே ஏசி 29, பிசி 29, ஒரு ஏபி 29, அதுக்கு நேராக கரெக்டாக முடிச்சிருப்பான் அதே டேட்டுக்கு நேராக. இங்கே நமக்கு ஏபி 20, ஏசி 20, அப்போது ஒரு பிசி 20 குறையும். கரெக்டாக பிசி 20 வந்தால் கேம் கரெக்டாக லாக் ஆகும். நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏபி 82 வரதுனால 820 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க, வரலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கரெக்டாக டபுள்ஸ் அடித்த நம்பர் எல்லாமே கரெக்டாக முடிச்சுட்டு வரான். இங்கே ஏசி 29, பிசி 29, அதுக்கு ஒரு ஏபி 29 பெண்டிங். கரெக்டாக அதே டேட்டுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே முடிச்சு விட்டுருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி 20, ஏபி 20, ஏசி 20 அடிச்சிட்டான், ஏபி 20 அடிச்சிட்டான், ஒரு பிசி 20 குறையுது. அதே டேட்டுக்கு நேரம் பிசி 20 வச்சு முடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பிசி 20 வந்தால் 820 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி 820 வரலாம். அப்படி மிஸ் ஆச்சுன்னா 828 ட்ரை பண்ணிக்கோங்க, பிசி 28. ஏன்னா பி போர்டு 2 வந்தால் நம்ம ஒரு 28 நம்மளால் ஃபாலோயிங் நம்பரு, அது 28 வரலாம். ஏன்னா நான் பி போர்டு 2 வச்சு 26 அடிச்சிட்டான், 27 அடிச்சிட்டான், ஒரு 29 அடிச்சிட்டான், கேப்பில் ஒரு 28 குறையுது. அந்த 28 நாளைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா ஒரே நம்பரை 828 சொல்லி ஒரு நம்பரு, அதுவும் நல்லா இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்குது. 828. ஓகேவா? 828 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் பார்த்துக்கோங்க. 828. ஏபி ட்ரை பண்ணிக்கோங்க, ஏபி 82. ஓகே, 828. ஓகேவா? பார்த்துக்கோங்க. 2 பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். 3வது ஒரே ஒரு நம்பர் பிசி மட்டும் பார்த்துக்கோங்க. பிசி மட்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நம்பர் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா இதே சேம் பேட்டர்ன் அடிச்சிருந்தேன். ஏன்னா இங்கே நோட் பண்ணிக்கோங்க. பிசி பாருங்கள் 52, பிசி 52, அடுத்த நாள் பாருங்கள் 54. அப்போ 52, 54 கேப்பில் ஒரு 53 குறையும். 52, 54, அப்போ ஒரு கேப்பில் ஒரு 53 குறையும். அது அடுத்த நாள் பாருங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 35 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 52, 54 கேப்பில் ஒரு 53 குறையும். அந்த 53 திருப்பி நமக்கு 35 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 82, 80, அப்போ ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரு 81 குறையும். அந்த 81 திருப்பி நாளைக்கு ஒரு 18 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 82, 80, ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரு 81 குறையும். அந்த 81க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 36. அப்போ 36 வந்து 736 ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா அவன் திருப்பி அடித்தானா அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா 52, 54 கேப்பில் ஒரு 53 குறையும். அந்த 53 வந்து பார்த்திங்கன்னா திருப்பி 35 சொல்லி அடிச்சிருந்தா, இங்கே நமக்கு 82, 80 கேப்பில் ஒரு 81 குறையும். அந்த 81 திருப்பி 18 சொல்லி அடிக்கலாம். ஓகேவா? 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று 36 வந்தால் 736. ஓகேவா? ஏன்னா 81க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 36. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 81 திருப்பி அடிக்கிற மாதிரி இருந்தால் 18 வந்தால் நீங்கள் ஏ போர்டு மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 828 சொல்லியிருக்கோம். ஒரு 818 கூட வரது வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. அது பிசி ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேட்டர்ன் பாருங்கள், உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 82 கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற நம்பர் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஏபி 82. அப்படி 82 வந்தால் என்னோடய ஸ்ட்ராங் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 828. சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 820. ஓகேவா? 820 ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 736 ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட் நம்ம வந்து பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18. ஓகேவா? பிசி 18. உங்களுக்கு ஏ போர்டு மட்டும் வேறு எதாவது வர மாதிரி இருந்தால் ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நல்லா இருக்குது. இந்த 3 நம்பருமே நல்லா இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ ஹெவியாக வச்சுட்டு மீதி கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.